الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الصلاة عماد الدين فمن أقامها أقام الدين ومن ضرمها فقد هدم الدين وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் ரமலான் மாதத்திற்கு அடுத்து ஷவ்வால் மாதத்தில் 3வது வருடத்திலே துவங்கி இருக்கிறது. 117வது வாரத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 238 239 வரை வசனங்கள் உண்டான விளக்க உரைகளை விரிவுரைகளை நாம் பார்த்து வந்தோம். இந்த வாரம் அதே சூரா பக்ராவினுடைய 238 239 வசனங்களுக்கு உண்டான 2ஆம் பகுதி விளக்கத்தை நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு கூறி காட்டுகிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி. இறைநம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தூதரினுடைய கட்டளையின்படி செயலாற்றக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்களே, ஐவேளை தொழுகைகளில் பேணுதலாக நீங்கள் கவனமாக தொழுது வாருங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா, அதிலும் குறிப்பாக நடுத்தொழுகையில் பேணுதலாக நீங்கள் தொழுது வாருங்கள். வக்கூமு லில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகையில் நிற்கின்ற போது கானிதீன, பணிந்தவர்களாக நில்லுங்கள். நெஞ்சை நிமிர்ந்துக்கிட்டு என்ன வெல்றதுக்கு யார் இருக்குன்னா, என்ன தவிர பெரிய ஆள் வேற யாரும் இல்லை அப்படின்னா நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்க கூடாது. அதெல்லாம் மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி நின்றுக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னிலை நிற்கும் போது அல்லாஹ் எஜமானன், நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படிங்கிற அந்த உணர்வோட வக்கூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்விற்காக வேண்டி பணிந்தவர்களாக நீங்கள் நின்று தொழுகுங்கள். ஃபஇன் கிஃப்தும், நீங்கள் தொழுகின்ற சமயத்தில் எதிரிகளையோ அல்லது ஏதாவது விஷ ஜந்துக்களையோ பயந்தீர்களே ஆனால், நம்ம நின்று தொழுகும் போது நம்ம முன்னாடி பாம்பு நிற்குது அல்லது வேற யாராவது எதிரிகள் வாழை வச்சுக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு குணம் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான பயம் உள்ள சமயத்தில், எதிரிகளுக்கு முன்னாடி நிற்கின்ற இந்த சமயத்தில் நீங்கள் தொழுகையில் நிற்கின்ற போது பயந்தீர்களே ஆனால் நடந்த நிலையிலேயே நீங்கள் தொழுகுங்கள். எதிரிகளை விட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கேயாவது ஓடி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நடந்த நிலையில் நீங்கள் தொழுகுங்கள். அல்லது ருப்பானன், ஏதேனும் வாகனத்தில் பயணித்தவர்களாக நீங்கள் தொழுகுங்கள். பாகம் தொழுகையை விட்டுறாதீங்க. உங்க உயிரே போனாலும்
தொழுகையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். எதிரிகளுடைய பயமோ விஷஜந்துக்களுடைய பயமோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒண்ணு நடந்துகிட்டே தொழுவுங்க, அல்லது வாகனத்தில் பயணித்துக் கொண்டே தொழுவுங்கள். பஸ்ல பயணிக்கிறோம், ட்ரெயின்ல பயணிக்கிறோம், அல்லது ஃப்ளைட்ல பயணிக்கிறோம் அப்படின்னா பயணித்துக் கொண்டே நீங்கள் தொழுவுங்கள். அமின்தும், உங்களுக்கு பயம் நீங்கி பயமற்றவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் ஃபத்குருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். கமா அல்லமக்கும் மாலம் தகூனு தஅலமூன், கமா அல்லமக்கும், உங்களுக்கு அல்லாஹ் இந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்து தந்தானோ, உங்களுக்கு சொல்லி தந்தானோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். மாலம் தகூனு தஅலமூன், நீங்கள் மற்ற விஷயங்கள் எதுவும் அறியாதவர்களாக இருக்கும் காலமெல்லாம், மற்ற விஷயங்களை நீங்க எதுவும் அறியாதவர்களாக இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி கற்று தந்தானோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த சூரா பக்ராவுடைய 238 239 வசனங்களை அல்லாஹ் தஆலா இந்த அர்த்தத்தில் குறித்திருக்கிறார். இதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிற போது இதனுடைய விளக்கமாக நமக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 2 வசனங்கள் 238 239 இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல நம்ம ரமலானுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான சட்டங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதெல்லாம் நம்ம பேசி நம்ம அந்த சட்டங்களை எல்லாம் பார்த்தோம். திருமண சட்டங்கள், தலாக்கு சட்டங்கள், இக்தாவினுடைய சட்டங்கள், பெண் பார்த்தல், மாப்பிள்ளை பார்த்தல், மகர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், மனம் வந்து அளிக்கக்கூடிய மகருடைய விளக்க உரைகள், இதுவெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த 239க்கு பிறகு அடுத்து வரக்கூடிய வசனங்கள்லையும் அல்லாஹ் தஆலா திருமண சட்டங்கள் சம்பந்தமாகவே அல்லாஹ் தஆலா குறிகாட்டுகிறார். திருமண சட்டங்களுக்கு இடையில அல்லாஹ் இந்த 2 வசனத்தை கொண்டு வந்து தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். திருமண சட்டங்களாகவே அல்லாஹ் சொல்லிக்கிட்டு வருகிற போது இதற்கு பின்னுள்ள வசனங்களே அல்லாஹ் தஆலா திருமண சட்டம் சம்பந்தமாகவே சொல்கிறான் என்று இருக்கும்போது இடையில அல்லாஹ் தொழுகையை பற்றி ஏன் கொண்டு வரும்? சம்பந்தமே இல்லாம இருக்குது, சம்பந்தமே இல்லாம இருக்குது. நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன தலைப்புல, என்ன ஹெட்லைன், என்ன ஹெட்டிங்ல நம்ம பேசுறோமோ அந்த பேச்சு தான் பேசுறோம். அந்த ஹெட்டிங்கை விட்டு மாறி நம்ம பேசும்போது என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறாரு இவரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் திருமண சட்டங்கள் தான் சொல்லிட்டு வந்தான். கணவன் மனைவி எப்படி இருக்கணும், தாம்பத்திய உறவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், தலாக்கினுடைய சட்டங்கள், இத்தாவினுடைய சட்டங்கள், மகர் சம்பந்தமான சட்டங்கள், மாப்பிள்ளை பார்த்தல், பெண் பார்த்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்தார். இந்த 2 வசனங்களுக்கு பிறகு அதை பற்றி உண்டான சட்டத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த இடையில இந்த 2 வசனத்தை அல்லாஹ் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? தொழுகைக்குரிய அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஆய்வு செய்து நமக்கு சொல்லி காட்டுகிற போது அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னா, நமக்கு இந்த காலகட்டத்துக்கு, இந்த கால சூழ்நிலைக்கு ரொம்பவும் முக்கியமானது என்னன்னா, கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இணைந்து எல்லா விஷயங்களையும் அவர்கள் செயலாற்றுகிற போது அதிமுக்கியமாக அவர்கள் தொழுகையை பேணுதலாக கவனமாக தொழுது வர வேண்டும். தொழுகையில் ஒரு குடும்பம் சீரானதாக ஆகிவிட்டால் அந்த குடும்பம் செழிப்பாக, சீராக, எல்லா வகையுடைய சட்டங்கள், அந்த சிரமங்களை விட்டு அவர்கள் நீங்கியவர்களாக சந்தோஷமாக அவர்கள் இருப்பார்கள். மிக முக்கியமாக உள்ளத்தினுடைய நிம்மதியை அவர்கள் அடைவார்கள்.
குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுகிற போது தொழுகையில் நீங்கள் கவனத்தை காட்டுங்கள். தொழுகையில் நீங்கள் கவனத்தை காட்டுகிற போது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கிவிடும். அப்படியா? குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடுமா? ஆமா, எல்லாரும் நீங்க. அல்லாஹ் தஆலா அதைத்தான் குடும்ப விஷயங்களை பத்தி சொல்லிக் கொண்டு வருகிற போது இடைப்பட்ட இடத்துல இந்த இரண்டு வசனங்களை அல்லாஹ் கூறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குடும்பவியல்ல குடும்பத்தினுடைய அந்த விஷயங்கள்ல பொருளாதார ரீதியாக அல்லது வாழ்க்கை ரீதியாக அல்லது நடைமுறைகள் ரீதியாக ஏதாவது ஒரு சூழல்ல உங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் அப்படியே உங்களை போட்டு முடக்கி விடக்கூடிய அந்த நேரத்தில் நல்ல முறையில் ஒது செய்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வை நினைத்து 2 ரக்காத் நீங்க தொழுவதற்கு வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு உங்க வாழ்க்கையே சிறப்பானதாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. செழிப்பாக ஆகிவிடும். அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தினுடைய சட்டங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே வருகிற போது இடையில் தொழுகையை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து காட்டுகிறார். தொழுகையை கொண்டு வந்து காட்டுகிற போது அல்லாஹ் அதற்குரிய சட்டங்களோடு சேர்த்து அந்த 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அல்லாஹ் திருமண சட்டங்களாக சொல்லிக் கொண்டு வருகிற போது இந்த 2 வசனங்கள் தொழுகை சம்பந்தமான ஆயத்துகளாச்ச வசனங்களாச்ச இதை ஏன் அல்லாஹ் தஆலா இதற்கு இடையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து அதற்குண்டான காரணத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நீங்க குடும்பத்துல சந்தோஷம் வேண்டுமா, உள்ளத்தில் நிம்மதி வேண்டுமா, வீட்டில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாக வேண்டுமா, தொழுகையில் நீங்கள் பேணுதலாக இருந்து தொழுது வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதற்காக வேண்டி இந்த 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதோடு இந்த வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா 2 விதமான விளக்கங்களை வைத்திருக்கிறார். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வசனங்கள்ல தொழுகையை பற்றி உண்டான விளக்கம் உரை, இன்னொன்று தொழுகையினுடைய சட்டங்கள் சம்பந்தமான விரிவுரை. இந்த 2 விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனங்களில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் இந்த 2 வசனங்களையும் அல்லாஹ் தஆலா இறக்கி அருள்வதற்கு என்ன காரணம் என்று ஆராய்கிற போது குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மிக முக்கியமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை கடுமையான வெப்பம் ஏற்படக்கூடிய சமயத்தில் சஹாபாக்களை அழைத்து தொழ வைத்தார்கள். கடுமையான வெப்பம், கடுமையான எங்க பார்த்தாலும் உஷ்ணம், மனிதன் வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது, வந்தாலே உடல் முழுவதும் அப்படியே நெருப்பால் எரிகிறது போல வெப்பம் அப்படியே தனித்துக் கொண்டு இருக்கும் அவங்கள. அப்போ ரொம்ப தாகம் ஏற்படும். இந்த மாதிரியான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள்லாம் அந்த லுஹர் தொழுகையினுடைய அந்த நேரத்துல லுஹர் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நபி அவர்களோடு ஜமாஅத்தாக தொழுவதற்கு ரொம்ப சிரமமாக அவர்கள் நினைத்தார்கள், ரொம்ப கஷ்டமாக நினைச்சாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனங்களையும் இறக்கி அருளி, தொழுகையில் நீங்கள் பேணுதலாக இருந்து கொண்டிருங்கள், தொழுகையை எப்போதுமே சிரமமாக நினைக்காது, தொழுகையை ஒரு சடங்காக நினைக்காது. நல்லா கவனிக்கணும், இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். தொழுகையை நம்ம ஒரு சடங்காக இன்னைக்கு நினைக்கிறதுனாலதான் நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்கிறோமோ, நம்ம எப்போ சாவகாசமா இருக்கிறோமோ அப்போ தொழுகையை தொழுவோம். ஆனா இதுவே நமக்கு ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது பணம் பட்டுவாடா, ஏதாவது பொருளாதார விஷயத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா தொழுகையை விட்டுருவோம். அப்புறம் போய் தொழுவலாம்பா, ஃப்ரீ ஆயிட்டோம்னு, எப்படி ஃப்ரீ ஆயிட்டோம்னு அப்புறம் போய் தொழுவலாம். நம்மெல்லாம் பெரிய அறிவாளி மாதிரியும், நம்மை படைத்த அல்லாஹ் நமக்கு இதை ஒரு சடங்காக வைத்தது மாதிரியும் நம்ம நடந்து கொள்வோம் இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா இதை குறித்து சஹாபாக்களுக்கு
உணர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வசனத்தை இறக்கி, இறைநம்பிக்கை கொண்டவர்களை தொழுகையில் நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள், அதிலும் குறிப்பாக நடுத்தொழுகையில் நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி தந்தார். நடுத்தொழுகைனா என்ன? நடுத்தொழுகைனா என்ன? நம்ம நினைக்கிற மாதிரி லுகர் தொழுகையா, அல்லது அஸ்ர் தொழுகையா, அல்லது மக்ரிப் தொழுகையா, அல்லது இஷா தொழுகையா, அல்லது சுபுஹ் தொழுகையா? நடுத்தொழுகைனா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல அவனுடைய வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வசனத்துல முதல் வசனம் ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் முஸ்தா, ஐவேளை தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள், நடுத்தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நடுத்தொழுகை எதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லலங்க. நடுத்தொழுகை எதுன்னு அல்லாஹ் தஆலா தெளிவாக என்ன செய்யலாங்க சொல்லல. தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள், நடுத்தொழுகையில் பேணுதலாக இருந்துக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டான்ல. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விவரித்து நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா, ஹதீஸ்ல ஆய்வு செய்து பார்த்தா நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறாங்க நடுத்தொழுகை எதுன்னு. ஆனா ரெண்டு விதமான சம்பவங்கள்ல ரெண்டு விதமான தொழுகைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் நடுத்தொழுகை அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அப்ப நடுத்தொழுகை எது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும், இனி கியாமத் நாள் வரைக்கும் யாராலும் ஊர்ஜிதமாக உறுதியாக இதுதான் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்? காரணம் என்ன? அப்படி சொல்லிட்டா நீங்க அதுல மட்டும்தான் குறிப்பா இருப்பீங்க. அப்படி சொல்லிட்டா நீங்க அதுல மட்டும்தான் என்ன செய்வீங்க? கவனமா இருப்பீங்க, பேணுதலா தொழுது வருவீங்க. மற்ற 4 தொழுகையில நடுத்தொழுகையில தானே பேணுதலா இருக்கு சொன்னா அல்லாவே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ முடியுமோ அப்பதான் நான் தொழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க இல்லையா? நடுத்தொழுகை என்றால் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு அல்லாஹ்வும் தெளிவா சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதுதான் என்று தெளிவாக சொல்லவில்லை. அதனால ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரியான நேரத்துல தான் இந்த வசனம் இறங்கியது அப்படின்னு. இன்னும் சில அறிவிப்பாளர்கள் சொல்லி காட்டுறாங்க என்னன்னா, இந்த மதிய நேரத்துல பொதுவாகவே எல்லாத்துக்கும் காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போய் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த நடுப்புகள்லாம் வந்ததற்கு பிறகு மதியானம் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் தூங்குனாதான் சரியா இருக்கும். கொஞ்ச நேரம் தூங்குனாதான் சரியா இருக்கும். அதுலேயே தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் கைலூலா சிறு தூக்கம் அப்படின்னு தூங்குவாங்க. அந்த கைலூலா தூக்கம் சுன்னத்தான தூக்கம். அந்த தூக்கத்துக்கு மிகப்பெரிய நன்மையும் உண்டு. அதுல அறிவும் உங்களுக்கு சிறப்பானதாக செழிப்பானதாக, அறிவும் உங்களுக்கு சீரானதாக இருக்கும். சத்தியம்னா என்ன, அசத்தியம்னா என்ன அப்படின்னு தெளிவாக பிரித்தறியக்கூடிய தெளிவான அறிவு கிடைக்கும் அந்த கைலூலா தூக்கத்துல. அந்த மாதிரி மதிய நேரத்துல எல்லாத்துக்குமே கொஞ்ச நேரம் கட்டையை சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி கைலூலாவுடைய தூக்கம், அது மாதிரி வியாபாரத்துல சில நேரங்கள்ல வியாபார பொருட்கள்லாம் அப்பதான் இறங்கும். அது மாதிரியான நேரத்துலதான் நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய அந்த ஒரு சூழலும் இருக்குது. அப்படிங்கிறதுனால சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த லுஹர் தொழுகை தொழுவது, அசர் தொழுகை தொழுவது ரொம்பவும் பருவான, ரொம்ப சிரமமான ஒரு தொழுகையாக அவர்களுக்கு இருந்தது. அப்படி நினைக்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி, அந்த மாதிரி ஒரு சிரமமான தொழுகையாக, ரொம்ப வலுவான தொழுகையாக நீங்க நினைக்காதீங்க, அதுல உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு. அதுலதான் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தினுடைய வாசலை ஒவ்வொரு நாளும் லுஹர் அஸ்ர் தொழுகையில தான் அல்லாஹ் தஆலா திறந்து வைத்திருக்கிறான். அதனால நீங்க அந்த நடுத்தொழுகையில நீங்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை இறக்கி தந்தாங்க அப்படின்னு இன்னும் சில அறிவிப்புகள்ல சொல்லப்படுது. இன்னொரு அறிவிப்புல சொல்லப்படுது, அதாவது ஹிஜ்ரி 5ஆம் வருடம் அகல்குலி யுத்தம், ஹிஜ்ரி 5ஆம் வருடம் அகல்குலி யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கும் இஸ்லாமிய எதிரிகளுக்கும் தபூக் என்ற இடத்தில் நடந்தது. அப்படி நடக்கின்ற போது இந்த எதிரிகளோடு சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல எதிரிகள் நீண்ட நேரம் சஹாபாக்களை தாக்கிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய தாக்குதலை அவங்க எதிர்த்து சமாளிப்பதற்கு
நேரம் எடுத்துக்கொண்டதுனால அசர் தொழுகையினுடைய நேரம் கடைசி நேரமாக வந்து நின்றுச்சு. கடைசி நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் மறைஞ்சிட்டா மக்ரிப் தொழுகையினுடைய நேரம் வந்துடும். அந்த மாதிரி உடைய நேரத்துல தான் அந்த போர் முடிந்து இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது அந்த போர்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த எதிரிகளுடைய வயிறையும் இந்த எதிரிகளுடைய தங்கக்கூடிய அந்த வீட்டையும் அல்லாஹ் தஆலா நெருப்பால் நிரப்பி வைப்பாராக. நம்முடைய முக்கியமான அசர் தொழுகையை தொலைவிடாமல் பண்ணிட்டாங்களே இந்த பாவிகள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஅல்லாஹு புயூத்தகும் நாரா, அவருடைய வீடுகளையும் அவருடைய வயிறுகளையும் நெருப்பால் அல்லாஹ் நிரப்பி வைப்பானாக. நம்ம தொழுகையை விட்டு நம்மளை வந்து இப்படி பராமுகமாக ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது அதை எதை கவனிச்சு சொன்னாங்கன்னா அசர் தொழுகை. அது அந்த நேரம் வந்து அசர் தொழுகையாக இருந்தது. அப்ப அசர் தொழுகையை தான் நடுத்தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் என்று அந்த ஒரு அறிவிப்பின் மூலமும் நமக்கு தெரிகிறது. இந்த நேரத்துல தான் இந்த வசனம் இறங்கியது அப்படின்னு சொல்லி குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக மொத்தம் இந்த இரண்டு வசனங்கள்லையும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த நடுத்தொழுகைனா என்ன அப்படிங்கிற அந்த விரிவுரையை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். என்னன்னா, இந்த சம்பவத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, அகல்குல் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், ஷகலூனா, இந்த விரோதிகள் எதிரிகள் நம்மை பராமுகமாக ஆக்கிவிட்டார்கள், அனிஸ்ஸலாத்தில் உஸ்பா, நடுத்தொழுகையை தொலைவிடாமல் நம்மை வேறு பக்கம் நம்முடைய சிந்தனையை அவர்கள் திருப்பி விட்டார்கள். அந்த நடுத்தொழுகை என்னன்னா ஸலாத்து அஸ்ர், நபி அவர்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை ஸலாத்து அஸ்ர், அஸ்ர் தொழுகை என்ற நடுத்தொழுகையை தொலைவிடாமல் நம்மை கவனத்தை திருப்பி விட்டார்கள். ஆனால் மலஅல்லாஹு புயூத்தகும் நாரா, அல்லாஹ் தஆலா இவருடைய வீடுகளையும் இவர்களுடைய வயிறுகளையும் அல்லாஹ் தஆலா நெருப்பால் நிரப்பி வைப்பானாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் நடுத்தொழுகை அசர் தொழுகை அப்படின்னு ஒரு சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சில விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, இல்லை நடுத்தொழுகைனா எதுன்னா ஸலாத்து லுஹர், லுஹர் தொழுகைனா நடுத்தொழுகை, லுஹர் தொழுகைனா நடுத்தொழுகை. ஏன் காரணம் என்ன? அதுதான் நடுப்பகலில் தொழப்படுகிறது. நடுப்பகல்ல தொழக்கூடிய தொழுகை எதுங்க? லுஹர் தொழுகை. இப்ப அதுதான் நடுத்தொழுகை அப்படின்னு சொல்லி குர்ஆனுடைய ஒரு சில விரிவுரையாளர்கள் இந்த லுஹர் தொழுகை தான் வந்து நடுத்தொழுகை என்று சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நடுத்தொழுகை எது தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகை தான் நடுத்தொழுகை. எதுங்க? ஃபஜ்ர் தொழுகை தான் நடுத்தொழுகை. ஏன்னா இரவினுடைய 2 நேர தொழுகை எதுங்க? மக்ரிப் இஷா. பகலினுடைய 2 நேர தொழுகை எது? லுஹர் அஸ்ர். பகலினுடைய 2 நேர தொழுகை இதற்கும் இரவினுடைய 2 நேர தொழுகை அதற்கும் நடுவில் ஃபஜ்ர் தொழுகை தான் வருகிறது. அதனால் ஃபஜ்ர் தொழுகை தான் நடுத்தொழுகை அப்படின்னு ஒரு சில விரிவுரையாளர்கள் அந்த ஒரு கருத்தின்படி சொல்கிறார். இன்னும் சில பேர் சொல்றாங்க, இல்லைங்க ஸலாத்துல் மக்ரிப், மக்ரிப் தொழுகை தான் நடுத்தொழுகை, மக்ரிப் தொழுகை தான் நடுத்தொழுகை. அவங்க எந்த அர்த்தத்துல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது பாருங்க, எண்ணிக்கையினுடைய அடிப்படையில பார்த்தீங்கன்னா ஃபர்லான தொழுகை 4 ரக்காயத்து, எது? இஷாவுடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, இதெல்லாம் 4 ரக்காயத். ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்காயத், மக்ரிபுடைய தொழுகை 3 ரக்காயத், இல்லையா? இப்ப 2 3 4 எது நடுவுல நிக்குது? 3, இல்லையா? அப்போ 3 ரக்காயத்து கொண்ட மக்ரிப் தொழுகை தான் நடுத்தொழுகை. புரியுதுங்களா? இவங்க சொல்ற கருத்து புரியுதுங்களா? என்னன்னா 2 ரக்காயத் தொழுகை ஃபஜ்ர், 4 ரக்காயத் தொழுகை லுஹர் அஸ்ர் இஷா. இல்ல 2 4க்கு இடையில எதுங்க இருக்குது? 3.
அப்ப ஃபர்லான தொழுகையான மக்ரிப் தொழுகை தான் நடுத்தொழுகை அப்படின்னு ஒரு சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. ஒரு சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இஷா தொழுகை தான் நடுத்தொழுகை. எதுங்க? இஷா தொழுகை தான் நடுத்தொழுகை. ஏன்னா இஷா தொழுகையை பாருங்க, அதாவது சத்தம் போட்டு ஓதக்கூடிய தொழுகை எதுங்க? ஃபஜ்ர், மக்ரிப், இஷா, அப்படிதானங்க? இப்போ இரவினுடைய ஆரம்ப நேரத்துல தொழுகிறது மக்ரிப், இரவினுடைய கடைசி நேரத்துல தொழுகிறது ஃபஜ்ர். ஃபஜ்ருக்கும் மக்ரிபுக்கும் நடுவுல எது இருக்குது? இஷா. அப்போ சத்தமிட்டு தொழக்கூடிய தொழுகையில நடு தொழுகையாக எது இருக்குது? இஷா. இஷாவுடைய தொழுகை தான் நடு தொழுகை. மொத்தம் 5 தொழுகையையும் ஒவ்வொரு கருத்தின்படி நடு தொழுகை என்று வந்துவிட்டது இல்லையா? அதனாலதான் கடைசியாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நடுத்தொழுகை எது என்று அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டாங்கன்னா அதுல மட்டும்தான் மக்கள் எல்லாம் குறிப்பா நிற்பாங்க, பேருந்தெல்லாம் தொழுது வருவாங்க. மற்ற 4 தொழுகை ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் கூட அதுல சொல்ல மாட்டாங்க. அதனால்தான் அல்லாஹ் தஆலா நடுத்தொழுகை எதுன்னே தெளிவா சொல்லாம இதுதான் நினைச்சு நீங்க 5 நேர தொழுகையும் என்ன செஞ்சிரு, கவனமாக பேருதலாக தொழுது விடு அப்படின்ற அர்த்தத்துல அல்லாஹ் தஆலா நடுத்தொழுகையில் பேருதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் பொதுவாகவே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டார் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்ல போனா இந்த கால சூழல்ல நம்மள சில பேரு அவங்களுக்கு தோதுவாங்க, அவங்க அறிவுக்கு தோதுவாங்க. என்னன்னா, பள்ளிவாசல்ல போய் தொழுகிறீங்கள, அது வந்து ஃபஜ்ர் தொழுகையை மட்டும் அப்படி வச்சுக்கணும். மற்ற 4 தொழுகையும் நம்ம தொழாட்டினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஜ்ர் தொழுகையில மட்டும் நீங்க கரெக்டா ஜமாத்தோட இமாம் ஜமாத்தோட தொழுது, மற்ற 4 தொழுகையும் தொழ வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு இன்னும் நம்மில் சிலர் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். அதுலயும் ஒரு சில பேர் என்னன்னா, ஃபஜ்ருடைய நேரத்துல வீட்டுல தொழக்கூடிய இடத்துல நல்ல முறையில் உரு செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நின்றா அப்படியே 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளைக்கும் அது போதும். பள்ளிவாசல்ல போய் தொழுணுங்கிற அவசியமே இல்லை, இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுணுங்கிற அவசியமே இல்லை, இது போதும், இதுதான் தொழுவு அப்படின்றும் நம்மள சில பேர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள். என்னன்னா, எங்களுக்கு அந்த வழியுள்ள சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அந்த ஷேக் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அவங்க பெரியவங்க சொல்லிட்டாங்க, நாங்க இப்படிதான் இருக்கோம். இன்றைக்கும் இப்படி சொல்லக்கூடிய நபர்களும் நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம் இல்லையா? அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான், நடுத்தொழுகைன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டா நீங்க அதுல மட்டும்தான் குறிப்பா இருக்கும். இன்னைக்கும் நம்ம வந்து ஏங்க நீங்க ஃபஜ்ர் தொழுதுட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுடைய நாளே நலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னதுனால ஒரு சில பேர் ஃபஜ்ரை மட்டும் தொழுதுட்டு வராங்க, மற்ற தொழுகையை வந்து விட்டுடுறாங்க. எங்க லொகர் அசர்ல தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குதுன்னு சொல்றதுனால லொகர் அசரை மட்டும் சில பேர் தொழுதுறாங்க, மற்ற தொழுகையை விட்டுடுறாங்க. ஏங்க மக்ரிப் இஷா தான் தவழ்ந்தாவது நீங்க போய் தொழுவுங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால மக்ரிப் இஷா மட்டும்தான் தொழுதுறோம், மற்ற தொழுகைலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் அப்படியும் போயிடுறாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா நடுத்தொழுகை எது என்று தெளிவாக நமக்கு சொல்லாமல் அல்லாஹ் தஆலா அதை பொதுவாக நமக்கு சொல்லி காட்டிவிட்டார். பொதுவாகவே இந்த தொழுகை என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் கூறி காட்டுவது என்னவென்றால், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி, தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள், வக்கூமு வஸ்ஸலாத்தி உஸ்தா, நடுத்தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள், வக்கூமு லில்லாஹி கானிதீன். இந்த 3 வார்த்தை தான், இந்த வசனத்தில் வரக்கூடிய 3 வார்த்தை தான். இதுக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கத்தை வந்து கிட்டத்தட்ட 290 பக்கங்கள் விளக்கம் எழுதி வைத்திருக்கிறார். வக்கூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் நின்று தொழும்போது
சிரம் பணிந்தவர்களாக பயபக்தி உடையவர்களாக நின்று தொழுகுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய இந்த 3 வார்த்தை கொண்ட இந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்திற்கு விளக்கத்தை 290 பக்கம் விளக்கம் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நம்ம தொழுகும் போது சில நேரங்கள்ல அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்கிறது, இப்படி கண்ணை உருட்டிட்டு பார்க்கிறது, இப்படி கண்ணை உருட்டிட்டு பார்க்கிறது, இதுவெல்லாம் நம்மள சில பேர் இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாதப்பா, உன்னுடைய தொழுகை முறிந்து விடும். நீ அப்படி இமாம் ஜமாஅத்துக்கு பின்னாடி நீ அப்படி தொழுதன்னா உன்னுடைய தொழுகையை முறிஞ்சு போயிடும், நீ திருப்பி தொழ வேண்டிய அவசியம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது கேட்கறது இல்லை. அதே மாதிரி தொழுகைக்கு நம்ம அல்லாஹ் அக்பர் கெட்டிட்டா அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னு அர்த்தம். அதுக்கு பிறகு இந்த கையை அவருக்கு இங்கே சொல்கிறது, இங்கே சொல்கிறது, இங்கே இது பண்றது, இதுவெல்லாம் ரொம்ப அசைவுகள் கொண்டு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, நீண்ட அசைவுகள் கொண்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய தொழுகை முறிந்து போயிடும். அதுபோல தொழுகையில் தேவையில்லாத சப்தங்கள் வரக்கூடாது. தொழுகையில் தேவையில்லாத சப்தங்கள் வரக்கூடாது. நம்மள சில பேர் என்னன்னா, இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்றா, நீங்களும் அல்லாஹ் அக்பர் என்று மனதிற்குள் சொன்னா போதும். நீங்களும் அல்லாஹ் இந்த ருக்குவுக்கு போகும்போது சஜிதாவுக்கு போகும்போது நம்ம மோதினாரே அப்படிதான் சொல்ற. என்ன இது, அவ்வளவு கணவர் ஆயிட்டாரா, இன்னும் கல்யாணம் கூட ஆகல அவருக்கு. அவரிடத்திலேயும் அந்த ஒரு தவறு நமக்கு என்ன செய்யுது. அதனால என்னன்னா, இமாமாகிய நமக்கு ஏதாவது விட்டுட்டோமா, ஏதாவது சொல்லாம விட்டுட்டோமா, ஏதாவது ஒரு ரக்காயத்துக்கு எழுந்திரிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சந்தேகங்கள் வருது. அதுல சில பேர் இந்த கண்ணை காட்டுறது, கை விரலை காட்டுறது, கையை அசைச்சி இப்படி இடிச்சு விட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள் எதையுமே அங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா வகூமு லில்லாஹி கானிதீன் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த 3 வார்த்தையில நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தொழுகையில நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய ஃபர்துகள் உண்டு. தொழுகையில நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய கட்டாய கடமையான வாஜிபுகள் உண்டு. தொழுகையில நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய பிரத்யேகமாக செய்ய வேண்டிய சுன்னத்தான நடைமுறைகள் உண்டு. இந்த 3ஐயும் கவனிச்சு இதை புரிந்து இதை மனனம் செய்து யார் தொழுகின்றார்களோ அவங்களுடைய தொழுகை தான் அல்லாஹ்விடத்துல எல்லா விதமான பரிபூர்ணமான நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக துஆ செஞ்சுட்டு போயிட்டாங்க. யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு நமக்காக துஆ செஞ்சுட்டு போயிட்டதுனால நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு என்று இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் கட்டாயமாக நாம் தெரிந்து அதை புரிந்து நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னன்னா, முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது ருக்குவிற்கு நாம் போகின்ற போதும் அதே சஜிதாவிற்கு நாம் போகின்ற போதும் அதை முழுமையாக நாம் செய்ய வேண்டும். ருக்குவிற்கு போகும்போது நம்ம சரியான முறையில் நம்மளுடைய முதுகை அப்படி சாய்க்கணும், குனியணும். சில பேர் குனிறதுக்கு கூட முடியாம இப்படி வச்சுட்டு அப்படி எந்திரிச்சிடுறாங்க. அது ருக்குவாக ஆகாது. அதே போல சஜிதாவுல 8 உறுப்புகள் கட்டாயமாக இருக்கணும். கீழே தரையில 8 உறுப்புகள் இருக்கணும். நெற்றி, மூக்கு, 2 உள்ளங்கை, எத்தனாச்சு 4 ஆச்சா, 2 முட்டு, கால் முட்டு, 6 ஆச்சா, அதுக்கப்புறம் கால் பெருவிரல், 2 கால் பெருவிரல், 8. இந்த 8 உறுப்புகளும் கட்டாயமாக தரையில பதிய வேண்டும். தரையில அந்த 8 உறுப்புகளும் இல்லைன்னு சொன்னா அந்த சஜிதா கூடாது. அந்த சஜிதா முழுமையான சஜிதாவாக ஆகாது. சஜிதா முழுமையான சஜிதாவாக ஆகாது. அதிலும் குறிப்பாக ஷாஃபி மذஹபினுடைய அடிப்படையில ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஃபாத்திஹா சூரா கட்டாயமா ஓதணும். ஃபாத்திஹா சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதோடு நம்ம ஃபாத்திஹா சூராவை கட்டாயமா ஓதணும்.
இமாமுக்கு பின்னாடி இருந்து நம்ம தொழுகிறதாக இருந்தாலும் இமாமு ஓதி முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பார். நம்மளாம் இப்போ ஃபாத்திஹா சூரா ஓதுன பிறகு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறோம் இல்லையா? அந்த இமாம் அமைதியா இருக்கும்போது நீங்க ஃபாத்திஹா சூராவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஃபாத்திஹா சூரா ஓதிடணும். அதாவது ஷாஃபி மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள். ஹனபி மذஹபை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தா சுத்தமா இமாமுக்கு பின்னாடி நின்றுட்டு அவ்வளவுதான், அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இமாம் எப்ப சலாம் கொடுத்து முடிக்கிறாரோ அப்பதான் நீங்க எதையும் நீங்க திரும்பி செய்யணுமே தவிர இமாமுக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டா வேற எதையுமே செய்யக்கூடாது. ருக்குடைய நேரத்துல தஸ்பீஹ் ஓதிக்கலாம், சஜ்தாவுடைய நேரத்துல தஸ்பீஹ் ஓதிக்கலாம், மற்றபடி கியாம்ல இருக்கிற போது எதையும் ஓதக்கூடாது, ஆமீன் என்று கூட சொல்லக்கூடாது. ஆனா ஷாஃபி மذஹப் சம்பந்தப்பட்ட ஒளித்துறையை பின்பற்றக்கூடியவர்கள் ஃபாத்திஹா சூரா ஓதணும்னா ஆமீன் என்று சத்தமிட்டு அவர்கள் சொல்வார்கள். இது அவர்களுடைய மذஹபினுடைய அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அது மாதிரி மிக முக்கியமானது இப்ப நம்ம தொழுகைகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, நல்லா கவனிக்கணும், நீங்க எல்லாருமே நல்லா கவனிக்கணும். இதை மற்றவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. என்னன்னா, இமாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே ஃபர்ஸ்ட் ரக்காயத்து அல்ஹம்து சூரா துணை சூராலாம் ஓதிடுறாரு. ஓதிட்டு அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போயிடுறாரு. ருக்குவுக்கு போகும்போது தான் நீங்க வரீங்க. ருக்குவுக்கு போகும்போது தான் நீங்க வரீங்க. இமாமுடைய ருக்குவிலேயே நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரக்காயத்து கிடைச்சிடும். இமாமுடைய நல்லா கவனிக்கணும், இமாமுடைய ருக்குவிலேயே நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரக்காயத்து கிடைச்சிடும். இமாமுடைய ருக்குவிலேயே சேர்ந்துட்டீங்கன்னான்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்குவுக்கு இமாம் இருக்கும்போது ருக்குவுல இருக்கும்போதே நீங்களும் ருக்குவுக்கு வந்துடணும். இமாம் ருக்குவுல இருந்து எழுந்திருச்சிட்டாரு, எழ்திதாலுக்கு எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, சிறுநிலைக்கு எழுந்திரிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் சஜிதாவுக்கு தான் போறாரு அப்படின்னா நீங்க அப்போ அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லிட்டு நீங்க ருக்குவுக்கு போயிட்டு எந்திரிச்சு அதுக்கப்புறம் இமாமோட நீங்க அப்படி சேர்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ரக்காயத்து கிடைக்காது. நல்லா கவனிக்கணும். நம்மள நிறைய பேர் என்னன்னா கரெக்டா அந்த ருக்குவுல இருந்து இமாம் எழுந்திரிச்ச பிறகுதான் வரீங்க. நீங்களா தக்பீர் சொல்லி அதுக்கப்புறம் ருக்கு செஞ்சு அதுக்கப்புறம் சஜிதால இமாமோட சேர்றீங்க. அதுக்கப்புறம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்திரிச்சு தொழுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் சலாம் கொடுத்து தொழுகை முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த ரக்காயத்தே கிடைக்கலையே, நீங்க எப்படி தொழுவாம நீங்க பாட்டுக்கு சலாம் கொடுத்து முடிச்சிடுறீங்க. இதுல நம்மள சில எத்தனை நிறைய பேரை நம்மளும் பார்த்த வரைக்கும் நிறைய பேரு எழுந்திரிச்சு தொழுறதுக்கு சோம்பேறிப்பட்டோம் அல்லது சேர்ந்துட்டோம்பா அப்படின்னு நினைச்சு சலாம் கொடுத்து முடிச்சிடுறீங்க. அது உங்களுடைய தொழுகையே சேராது. நீங்க 3 ரக்காயத்து தொழுதலாகவே கருதப்படும். 4 ரக்காயத்து தொழுகையில 3 ரக்காயத்து தொழுதலாகவே கருதப்படும். 3 ரக்காயத்து தொழுகையில அப்படி சேர்ந்தீங்கன்னா 2 ரக்காயத்து 1 ரக்காயத்து தொழுதலாக தான் கருதப்படும். 2 ரக்காயத்து தொழுகையில அப்படி சேர்ந்தீங்கன்னா நீங்க 1 ரக்காயத்து தொழுதலாக தான் கருதப்படும். அப்ப அது உங்களுடைய பரலான தொழுகையை நீங்க நிறைவேற்றியதாகவே உங்களுக்கு கருதப்படாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் புரிய வைக்கணும். அதுதான் அல்லாஹ் தஆலா வகூமு லில்லாஹி கானிதீன் என்று சொல்றான். தொழுகையில அல்லாஹ்வுக்கு நீங்கள் பணிந்தவர்களாக நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். நம்ம இன்னைக்கு தொழுகையில அவ்வளவு ஒரு சாதாரணமாக ரொம்ப கவனக்குறைவாளர்களாக அதுல நாம் இருந்து விடுகிறோம். அதற்கடுத்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தொழுகையில நமக்கு இன்னமும் கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் என்பது நம்மிடத்தில் இருப்பது கிடையாது. பேருந்தல் என்பது நம்மிடத்தில் இருப்பது கிடையாது. பாருங்க, ரமதான் மாதத்துல ஒவ்வொரு நேர தொழுகையுமே பள்ளிவாசல் முழுமையாக நிரம்பி இருந்துச்சு. ஆனா ரமதான் மாதத்திற்கு பிறகு நம்ம பார்க்கும்போது தொழுகைக்கு வருவது என்பது அல்லாஹ் நாடிய சில பேரை தவிர, ஆனா சில பேர் வருவதே கிடையாது இல்லையா? பெருநாள் தொழுகைக்கு அல்லது ஜும்ஆவுடைய நேர தொழுகைக்கு இப்படியானவர்கள் வந்து விடுகிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல நீங்க எதிரிகளுக்கு பயந்தீங்கன்னா, விஷ ஜந்துகளுக்கு நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த இடத்துல
நின்றாவது அல்லது நடந்தாவது அல்லது வாகனத்தில் பயணித்தாவது நீங்க தொழுது விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் இல்லையா? இந்த இரண்டாவது வசனத்துல நம்ம படிச்ச இரண்டாவது வசனத்துல அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறார். அதனாலதான் அதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, கடைசி மரண தருவாயில் உமர் ரலியல்லாஹு தஆலா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. படுத்த படுக்கையாக அவங்களுடைய மகன் தான் ஒளி செய்யக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து அவங்களுடைய தந்தைக்கு வந்து ஒளி செய்து வைக்கிறாங்க. அவங்க தொழுகையை முடிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுகையை முடிச்சதும் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. தொழுகையை விட்டவருக்கு இந்த இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. ஏன் இதை சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்க என்ன படுத்த படுக்கையாக இருக்கிறீங்களே, எழுந்திருக்க கூட உங்களுக்கு இப்போதைக்கு அந்த ஒரு சக்தி இல்லையே, நீங்க இந்த நேரத்துல இப்படி நீங்க தொழுவணுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்னன்னா, இஸ்லாத்தில் தொழுகையை விட்டவனுக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்பதான் அந்த சட்டத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்னன்னா, ஒண்ணு உங்களால தொழ முடிஞ்சா நின்று தொழுவுங்க, அல்லது உட்கார்ந்து தொழுவுங்க. உட்கார்ந்து தொழுகிறதுக்கு உங்களால முடியலையா, நீங்க படுத்து தொழுவுங்க. படுத்து தொழுகிறதுக்கு உங்களால முடியலையா, நீங்க அந்த நேரத்துல கண்ணை அசைத்து தொழுவுங்க, அல்லது கைகளை அசைத்து தொழுவுங்க. அப்படி உங்களால தொழுக முடியலையா, மனதால் தொழுகுவது போல் அந்த ஒரு அசைவை நீங்க ஏற்படுத்தி அந்த நினைச்சு கண்களை மட்டும் நீங்க லைட்டா ரொம்பவும் சுருக்கமாக நீங்க அசைத்து அப்படியாவது நீங்கள் தொழுது விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி தருகிறார்கள். அந்த அடிப்படையில நமக்கு தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் எந்த காலகட்டத்திலும் நமக்கு அனுமதியே கிடையாது. இந்த தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் எந்த காலகட்டத்திலும் அனுமதியே கிடையாது. அதிலும் குறிப்பாக தொழ வரக்கூடியவர்கள் தொழுகையில் ருக்கு சஜிதாவை கவனித்து செய்ய வேண்டும். ருக்கு சஜிதாவை கவனித்து செய்யும். ஏதோ காக்கா குத்துறது போல டக்கு டக்குன்னு விழுந்து விழுந்து எழுந்திருச்சு தொழுவது நம்முடைய தொழுகையாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. விழுந்து விழுந்து எழுந்திருச்சு தொழக்கூடிய ஒரு தொழுகையாக நம்முடைய தொழுகை ஆக்கிவிடக்கூடாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில் திருடாதீர்கள், தொழுகையில் திருடாதீர்கள் அப்படின்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, யார் சொல்லலாம், தொழுகையில யாரு போய் திருட முடியும்? அல்லாஹ்வுன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவர் வந்து தொழுகிறதுக்கு வந்துட்டாரு, அவர் எப்படி திருட முடியும்? தொழுகையுடைய திருடர்கள் யாருன்னா, ருக்கு சஜிதாவை காக்கா குத்துவது போல யார் தொழுகின்றார்களோ அவர்கள் தான் தொழுகையில் திருடர்கள். ருக்கு சஜிதாவை அப்படி செய்யக்கூடாது. ருக்கு சஜிதாவை நிதானத்தோடு அல்லாஹ் ரசூல் சொன்னதினுடைய அந்த அடிப்படையில் நாம் தொழுதால்தான் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் கபூலானதாக ஆகும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தினுடைய முடிவில் நமக்கு சொல்லி காட்டுகிறார், வகூமு லில்லாஹி கானிதீன், வகூமு லில்லாஹி கானிதீன். உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நீங்க நிற்கிற போது பணிந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயபக்தி உடையவர்களாக நீங்கள் நின்று தொழுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். கடைசியாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, படிப்பினையாக தொழுகை நமக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தருகிறது. தொழுகை நமக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தருகிறது. இன்னைக்கு மன நிம்மதி இல்லாம தான் எல்லோருமே சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? மன நிம்மதியை தொழுகை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துல பரக்கத் வேணுமா, உங்களுக்கு செழிப்பு உண்டாகணுமா, ஏதாவது கடன் தொல்லைகள் உங்களுக்கு இருக்கிறதா, அத்தனை விஷயங்களும் இந்த தொழுகையின் மூலம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அத்தனை விஷயங்களையும் தொழுகையின் மூலம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சிரமங்கள் ஏற்பட்டாலும் உடனே ஒது செய்துவிட்டு தொழுகையின் பக்கம் நபி அவர்கள் விரைந்து விடுவார்கள். நபி அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், செருப்பினுடைய அந்த வாறு அறுந்து போயிருக்கிறது, அதை கூட அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்றால் தொழுகையின் மூலம் கேட்டால் அது சரியாகி விடுமா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, செருப்பினுடைய வாறு என்ன, ஊசி
காணாமல் போய்விட்டது. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் தொழுகையில நின்று நீங்கள் தொழுதாதான், தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டு பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் சரியாக்கி கொடுத்து விடுவார். செருப்பினுடைய வாறு ரொம்ப அற்பமா நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த செருப்பினுடைய வாறு அறுந்து போய் இருக்கிறது, அதையும் தைப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அப்படி நீங்க அல்லாஹ்விடத்தில் தொழுகையின் பக்கம் நீங்க விரைந்து நின்று கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால இன்னைக்கு கணவன் மனைவியாக இணையக்கூடிய புது தம்பதியர்களுக்கு, புதுமண தம்பதியர்களுக்கு எல்லாத்துக்குமே இமாம்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வாழ்க்கையை தொடங்கும் போது மாப்பிள்ளைய நீ இமாமாக இருந்து உன்னை நீ அவங்கள மக்மூமாக நிற்க வைத்து 2 ரக்காத்து நீங்க தொழுகிறீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு தொழுது நீங்க முடிச்சதிலிருந்து வாழ்க்கை முழுக்க கணவராகிய நீங்க முன்னாடி இருப்பீங்க, உங்களுக்கு பின்னால் பக்கபலமாக உங்களுடைய மனைவி இருப்பாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த கணவன் மனைவி சம்பந்தமான அந்த சட்டங்களை சொல்லிக் கொண்டே வருகிற போது இடையில் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை நமக்கு தொழுகையின் பக்கமாக நமக்கு ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில இப்ப இந்த 2 வசனங்களுக்கு உண்டான கருத்துரை விளக்க உரையை நாம் இந்த வாரம் பார்த்து விட்டோம். இந்த 2 வசனங்கள்ல அல்லாஹ் என்னென்ன சட்டங்கள், தொழுகையினுடைய சட்டங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரும் வாரத்தில் நாம் பார்ப்போம். அதனால தவறாமல் இந்த தஃப்சீர் விரிவுரைக்கு நாங்கள் அனைவரும் வருகை தந்து அந்த சட்டங்களை கேட்டு தொழுகையை பேணுதலாக தொழுது வரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. இதுவரையிலும் எதை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதிலும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இது போன்ற குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்டு வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.